Precious Lord, we ask for your peace this morning. ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தை நாங்கள் எதிர்நோக்கிக் கொண்டிருக்கின்றோம். We ask for your protection this morning. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். As we continue to discuss about spiritual battle, we know that you are with us all the time. ஆண்டவரே ஆவிக்குரிய யுத்தத்தை குறித்து நாங்கள் பார்க்கும்போது எங்களோட நீங்க இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். We trust that you are fighting this spiritual battle for us. ஆண்டவரே நீங்கள் எங்களுக்காக இந்த யுத்தத்தை செய்கிறீர்கள் சொல்லி நாங்கள் நம்புகின்றோம். We are never alone, for you are always at work in our lives. ஆண்டவரே நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் எங்கள் இடத்துல ஆண்டவரை செய்கிற தேவனா இருக்க எந்த ஒரு காரியத்தையும் நீங்க அனுமதிக்கிறது இல்லை. You are shielding us, you are protecting us, you are strengthening us. ஆண்டவரே எங்களை பாதுகாக்கிறீங்க, பராமரிக்கிறீங்க, எங்களை பலப்படுத்துறீங்க. Thank you for the victories in our lives. ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில கொடுக்கிற ஜெயங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். We give you glory and honor for all that you are doing in our lives every day. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில செய்து வருகிற மகத்தான காரியங்களுக்காக ஒவ்வொரு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். We pray and ask for your Holy Spirit to lead us. பரிசுத்த ஆவியானவர் எங்கள் எல்லாவற்றிலும் நீ செம்மையாய் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கின்றேன். We pray that you will guard our hearts and our mind in Christ Jesus. ஆண்டவரின் இருதயங்களையும் என் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக எங்கள் பாதுகாத்துக் கொள்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். Speak to us today, Lord. ஆண்டவர் இன்றைய காலவெளியில எங்களோட பேசும். And help us to keep our eyes focused on you. ஆண்டவரே எங்களுடைய கண்களை மேல பதிய வைத்து உமக்கா காத்திருக்க கர்த்தர் உதவி செய்யும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. Friend, we thank God for God's word. கர்த்தருடைய வார்த்தைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். And even as the word of God is preached, we believe in what God is speaking to us. இன்றைக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை கேட்கின்றோம். கர்த்தர் இன்றைக்கு என்ன பேச போகிறான்னு சொல்லி நான் காத்திருக்கின்றோம். And we accept by faith that God is ministering to us. நாம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு ஊழியம் செய்கிறவராக இருக்கின்றார். We want to listen to the voice of the Lord. நாம் தேவனுடைய வார்த்தையை நாம கேட்க வேண்டும். We want to listen to the voice of the Lord, not the voice of man. நாம் மனுஷனுடைய சத்தத்தை அல்ல, ஆண்டவருடைய சத்தத்தை எப்பொழுது நாம் கேட்க வேண்டும். And today I'm not going to share something very new to you. இன்றைக்கு நான் ஏதோ ஒரு புதிய ஒரு காரியத்தை உங்களோடு நான் பேச போகிறது இல்லை. We are all servants of God. நீங்க எல்லாரும் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்களா இருக்கிறீர்கள். We know this subject about spiritual warfare. இதுக்கு இந்த பாடம் நமக்கு நன்றாக தெரியும், ஆவிக்குரிய ஒரு யுத்தம். Some of you are more equipped to fight this battle than even Elanco. இவன் ஒரு சிலருக்கு என்னோட கூட நீங்கள் யுத்தம் செய்வது கூட நீங்க நன்றாகவே நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். But let us learn together what God ஒருமித்து நாம செய்வோம். Amen. What God has for us today. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு எப்படியாக இருக்கின்றார். Amen. We know that God has got a battle plan for us. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நல்ல எதிர்பார்ப்புகளை வைத்திருக்கிறார், நல்ல திட்டங்களை வைத்திருக்கின்றார். God has got a battle plan as we fight this spiritual warfare. ஆண்டவர் நம் நல்ல திட்டங்களை வச்சிருக்கிறார். இந்த ஆவிக்குரிய யுத்தத்தோடு நாம் யுத்தம் செய்வதற்கு நல்ல திட்டங்களை தீர்மானங்கள் கர்த்தர் நமக்குள்ளாக வைத்திருக்கின்றார். God arms us with his sword of the spirit, the word of God, to stand against the enemy's lies. நமக்கு தேவனுடைய அவருடைய வார்த்தைகளுக்கு பிசாசினத்துல எதிர்த்து நிற்பதற்கு அவருடைய வசனங்களை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கின்றார். God equips us with strength, wisdom and discernment through his Holy Spirit. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அவருடைய எல்லா எதிர்பார்ப்பு மத்தியில அகலவிதமான நன்மையினால் கர்த்தர் நம்ம நிரப்பியிருக்கின்றார். And God invites us to spend time in his presence. அவருடைய தேவ சமூகத்துல நாம் நாட்களை நாம கடத்துவோம். As we grow in God's truth, more and more understanding we receive. நம் ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டு
கொஞ்சம் கொஞ்சமா ரோணிக்கும் போது எல்லாவற்றையும் நம்ம ஆண்டிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கின்றோம். We grow more and more in Christ Jesus. நம்ம ஆண்டரோட அதிக அதிகமா இயேசு கிறிஸ்துக்குள்ளாக வளர்ந்து கொண்டிருக்கிறோம். And therefore we can understand what is true and what is false. அது நிமித்தமாகத்தானே நமக்கு எது நன்மை, எது பொய், எது உண்மை என்று நம்மளை ஈஸியா அறிந்து கொள்ள முடியும். We are able to quickly discern when something is not right. ஏதாவது தவறாக வரும்போது இது தவறு என்று சொல்லி ஈஸியாக நம்ம அதை அறிந்து கொள்ளுகின்றோம். So we stand together and we stand in the powerful name of Jesus to fight this battle. அதனால தான் ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து கொண்டு இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் யுத்தம் செய்கிறவர்களாக நாம் இருக்கின்றோம். You see, God never leaves us alone to defend ourselves. ஆண்டவர் எப்பொழுதுமே நம்ம தனியாக விடுவதில்லை. ஆண்டவர் நம்மோடு சேர்ந்து அவர் யுத்தம் பண்ணுகிறவரா இருக்கிறார். This is a dark world. இது இருண்ட ஒரு உலகமாகவே இருக்கிறது. We are reminded that we are constantly at loggerhead fighting the spiritual battle. நாம் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஒவ்வொரு நாள் எதிர்பார்த்து நம்ம செய்கிறவராக நாம் இருந்து வருகிறோம். And we know that God is always with us fighting this battle for us. நமக்கு தெரிந்தபடி ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருந்து இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை ஆண்டவர் நம்மோடு இருந்து நடத்தி கொண்டிருக்கிறார். Even sometimes when we cannot see, but we know that God is with us. நம்ம சில நேரத்துல ஆண்டவரை பார்க்க முடியவில்லை என்றாலும் கூட சரி, ஆண்டவர் நம்மோடு எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். So friends, I have got 7 points here to share with you about how God has equipped us to fight the spiritual battle. இந்த இடத்துல 7 விதமான நன்மைகளை உங்களுக்காக நான் பேச போகிறேன். எப்படி கர்த்தர் நம்ம ஆவிக்குரிய யுத்தத்தோடு நமக்கு வெற்றியை கொடுக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு சில முக்கியமான கருத்துக்களை உங்களோட பேச இருக்கிறேன். Like I said, that God has equipped us to stand against every attack of the enemy. ஆண்டவர் பிசாசினால் வருகிற ஒவ்வொரு சோதனையிலும் அவர் கொண்டு வருகிற எல்லா யுத்தத்துல ஒவ்வொன்றிலும் ஆண்டவர் ஜெயம் கொடுப்பதற்கு தேவன் நம்மோடு எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கிறார். I know that every one of our IMT pastors and even other pastors are fighting this battle against the enemy. எனக்கு தெரிந்தபடி இங்க இருக்கிற ஐஎம்டி ஊழியர் இருக்கிறதான ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் இப்படிப்பட்டதான ஆவிக்குரிய யுத்தத்தோடு நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறீர்கள் சொல்லி நான் அறிவேன். It is our desire that we will be victorious in this spiritual battle. நம்முடைய விருப்பம் என்ன சொன்னா இந்த ஆவிக்குரிய ஒரு யுத்தத்துல நாம் எல்லாரும் வென்றாக வேண்டும். So let me share with you the 7 important things I have for you this morning. இந்த காலவெளியில மிக முக்கியமான 7 குறிப்புகளை உங்கள் மத்தியில நான் பேச விரும்புகிறேன். The first important weapon for spiritual battle is the presence of the Holy Spirit. மிக முக்கியமான முதல் ஒரு பாயிண்ட் சொன்னாக்கா பரிசுத்த ஆவியின் பிரசனம் நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாக இந்த 7ல ஒன்றாக இருக்கிறது. Like I said, friend, God never leaves us alone to fend for ourselves. ஆண்டவர் எப்பொழுதும் நம் தனிமை விட்டு பிசாசை எதிர்த்து நிற்கிறதுக்கு கர்த்தர் விடுவதே கிடையாது. God is fighting on behalf of us. கர்த்தர் நமக்காக நம்மோடு இருந்து அவர் யுத்தம் செய்கிறவராகவே ஆண்டவர் இருக்கிறார். Every believer has the gift of God's Spirit dwelling in them. இன்னைக்கு ஒவ்வொரு விசுவாசத்தின் இருதயத்துல ஆண்டுடைய ஆவியானவர் தங்கி தாவரிக்கிறவராக இருந்து கொண்டு வருகிறார். What is needed here is that we need a fresh refilling of the Spirit every day. இன்னைக்கு நமக்கு வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னாக்கா இன்னைக்கு அவருடைய ஆவியின் வல்லமை ஒவ்வொரு நாளும் நமக்கு வேண்டியதாகவே இருந்து வருகிறது. We need the empowerment that only the Holy Spirit can give us. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற அந்த உன்னத பலன் நமக்கு ஒவ்வொரு நாளும் வேண்டியதாக இருக்கிறது. Friends, we need to recognize that the same power that raised Lazarus from the dead is with us. எந்த ஒரு வல்லமை லாசரஸை மரணப்படுகையிலிருந்து எழுப்பிச்சோ அதே ஒரு வல்லமை இன்றைக்கு நம்மோடு இருக்குது என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். The same power, the power of the Holy Spirit that parted the Red Sea is with us.
பரிசுத்த ஆவியானவர் அன்றைக்கு எப்படி அந்த செங்கடலை இரண்டாக பிளக்க செய்தாரோ அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மோடு இருந்து வருகிறார். The same power, the same Holy Spirit that broke open the prison doors for the disciples is with us. அந்த சீஷர்களுக்கு அன்றைக்கு சிறையில் இருக்கும்போது அங்கிருந்து திறவுண்ட செய்த அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மோட ஆண்டவர் வாசம் பண்ணுகிறவராக இருந்து The வருகிறார். same Holy Spirit that causes the lame to walk is with us. இந்த பரிசுத்த ஆவியானவரை யார் ஒரு முடவனா இருந்து நடக்க செய்த அந்த பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு அதே ஆவியானவர் தான் நம்மோடு கிரியை செய்கிறவராக இருந்து The வருகிறார். same Spirit that resurrected Jesus from the dead is the same powerful Spirit that lives and works within us. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மரணத்திலிருந்து எழும்பச் செய்திருக்கிற அதே பரிசுத்த ஆவியானவர் தான் இன்றைக்கு நம்மத்தில் ஆண்டவர் வாசம் செய்கிறவராக இருந்து வருகிறார். So friend, we need the fresh infilling of the Holy Spirit every day. அதனால எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு ஒவ்வொரு நாளும் மிக முக்கியமானதாக இருந்து வருகிறது. Acts chapter 1 verse 8. Acts chapter 1 verse 8 says, "But you will receive power when the Holy Spirit comes on you, and you will be my witness in Jerusalem and in all Judea and Samaria and to the ends of the earth." பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் சமரில யூதாவிலும் உலகம் முழுவதுமாக எனக்கு சாட்சிகளை இருப்பீர்கள் சொல்லி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம். Just now, our pastor prayed that the gospel, the word of God, will be preached to all nations. இன்னைக்கு நம் சற்று முன்னதான ஒரு ஊழியக்காரராக ஜெபம் பண்ணாத அது ஆண்டவருடைய வார்த்தை இந்த உலகம் முழுவதுமாக பிரசங்கிக்கப்பட வேண்டும். So, my friends, we have the Spirit of God guiding us and strengthening us to do God's work. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்வதற்கும் விசுவாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கு எல்லா விதத்திலும் நமக்கு அருளப்பட்டு இருக்கிறது. Not only in our area, not only in Jerusalem, but in other parts of India and other parts of the world. இன்னைக்கு ஜெருசலம் மாத்திரம் யுதய மாத்திரம் இல்ல, இந்தியால கூட மாத்திரம் இல்ல, இந்த உலகம் முழுவதுமாக பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். Amen. When we pray for the world, the Holy Spirit takes our confession, prayer of faith and does wonderful things outside in the world. நாம ஜெபம் பண்ணும்போது எல்லா விதத்துல பரிசுத்த ஆவியை நமக்கு ஆளுகை செய்து இந்த உலகத்துல எப்படி நாம் இருக்க வேண்டும் சொல்லி நம்ம கற்றுக் கொடுக்கிறவராக இருந்து வருகிறார். In Romans chapter 8 verse 26 it says, Romans 8:26 it says, "The Spirit helps us in our weaknesses, for we do not know what to pray for as we ought, but the Spirit himself intercedes for us with groans too deep for words." நாம எப்படி ஆவிக்கு நிமித்தம் ஜெபிக்க வேண்டும் சரியா பரிசுத்த ஆவியானவர் தாமே நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பிதாவிடத்தில் ஜெபித்து வருகிறார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். No matter how powerful, how matured a servant you are, but this is still our weakness. இது எவ்வளவு நம்ம முதிர்ச்சி பெற்ற ஊழியக்காரனாக வல்லமையா ஊழியக்காரனாக இருக்கலாம், பட் இதெல்லாம் நமக்கு மிக அவசியமான ஒன்றாக இருந்து வருகிறது. Our weakness is that sometimes we do not know what to pray accurately. சில வேளையில நம்ம பரிசுத்த ஆவியானவர் நிமித்தமாக எப்படி நம்ம ஜெபிப்பது என்று சொல்லி கூட நம்ம சில வேளையில தெரியாமல் நாம் இருந்து விடுகிறோம். We don't pray the prayer of the Lord Jesus Christ. நம்ம ஆண்டவர் எப்படி எந்த ஒரு ஜெபத்தை ஜெபிச்சாரோ அந்த ஜெபங்கள் கூட நமக்கு சில வேளை தெரியாம போயிடுகிறது. We have our own preferences, our own interests in prayer. நமக்குரியவைகளே நாம ரொம்ப உற்சாகமா ஜெபித்து வருகிறோம், நமக்குரியதை நாம் சிந்தித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். But there are other things that is the heartbeat of God that we also need to add that in our prayer. ஆண்டவருடைய இருதயத்துல என்ன விதமான கால் இருக்கிறதோ நம்ம அறிந்து கொண்டு நாம கூட அவளோடு இணைந்து அவளோட நாம கூட சேர்ந்து ஜெபிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். The Spirit of God who knows the heart of Jesus, who knows the heart of the Father, helps us to pray what the Father prays, what our Lord Jesus prays. பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஆண்டவர் ஜெபிக்க இருந்தாரோ, பரிசுத்த ஆவியானவர் எப்படி ஜெபிக்க வைத்தாரோ அதே போல நாம கூட
பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலை நாம் அறிந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். Friends, we need the power of the presence of God in our life daily. நமக்கு அருமையான தேவப்பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகை நமக்கு ஒவ்வொரு நாளும் மிகவும் அவசியமாக இருந்து வருகிறது. So every day as we start the day, we pray that the Spirit of God will fill us afresh and anew. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது இந்த பரிசுத்த ஆவியானவரை நிரப்பி என்ன செய்யணும் எப்படி செய்யணும் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுத்து நம்மை பலப்படுத்தி தாங்கி வருகிறார். Friends, we need to recognize that we don't know everything and that we need the Spirit of God to give us wisdom. நாம் எதையெல்லாம் நாம் அறியாம தெரியாம இருக்கிறார்களோ பரிசுத்த ஆவியின் மூலமாய் அதை அறிந்து கொள்ளும்படியாய் நம்மளுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுக்க வேண்டும். Every day we need to surrender to the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவரை நம்ம பலப்படுத்தப்பட வேண்டும். All the pastors, you know this very well. இது எல்லா ஊழியக்காரர் நன்கு இதை நீங்கள் அறிந்து தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். But sometimes we are in our excitement, in our busyness, we may fail to surrender matters to the Holy Spirit. சில வேளையில நம்முடைய சில காரியங்கள் தவிர்க்க முடியாத காரிய நிமித்தமாக நம் ஆண்டவரை முழுவதுமாக அங்கீகரிக்க முடிவதில்லை, ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை. So friends, we need to be filled, even as servants of God, we need to be filled by the Holy Spirit every day. அதனால எனக்கு என்ன அருமையான தேவப்பிள்ளையில பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகத்தினால ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கப்பட வேண்டும், நிரப்பப்பட வேண்டும். That's right. Friends, the Holy Spirit is already with us. பரிசுத்த ஆவியின் ஏற்கனவே நம்ம கூட தான் அவர் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார். But be filled with the Holy Spirit means we must confess that we surrender to the guidance and leading of the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்படுதுன்னு சொல்லும் போது நம்முடைய வாயினால் அறிக்கை செய்து ஆவியான நமக்குள்ள இருக்கிறார் சொல்லி வெளிப்படையாக சொல்லி நாம் ஜெபிப்பதுதான். We surrender to the Holy Spirit. முழுவதுமாக நாம் அர்ப்பணிக்க வேண்டும். We seek the Spirit for God's wisdom for our lives. நம்ம இடத்துல பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தல் என்ன என்று சொல்லி நாம் ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும். We seek the Spirit for God's guidance in our lives every day. ஆண்டவருடைய வழிநடத்தல் என்னவா இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவரோட சேர்ந்து நம்மளுடைய வழிகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We seek the Holy Spirit to strengthen us with God's power every day. ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற அந்த அபிஷேகத்தினால நம்ம ஒவ்வொரு நிரப்பப்பட்டு இன்னும் அதிகமா தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். That is why God invested His Spirit in us so that we will receive the power of the Holy Spirit. அதனால தான் பரிசுத்த ஆவியானவர் நம்மளுக்கு உள்ளத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய வழிகளை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். So the Father has given us the Holy Spirit so that we will be empowered to serve Him accurately. அதனால தானே நாம ஆவியில நிரம்பி கர்த்தருக்கு ஏற்றாறு போல இந்த மகிமையான ஊழியங்களை நாம செய்து வருகிறோம். Amen. The second thing I want to share with you is the armor of God. இரண்டாவது தேவனுடைய சர்வாயுதம். We cannot go to battle without the armor of God. தேவனுடைய சர்வாயுதம் இல்லாமல் நம்ம யுத்தத்துக்கு நம்ம போக முடியாது. Just now I saw our brother Nadarajan getting prepared to go back into action. நடராஜன் அவர்கள் எல்லாவற்றையும் அதாவது சுதாரித்து கொண்டு பயன்படுத்தி கொண்டு யுத்தத்துக்கு போகிறதை நம்ம பார்த்தோம். Brother Nadarajan is going back. I don't know where he's going, but he's preparing himself to go to a yes, I am duty first. என்ன டியூட்டி ஆர்மிலயா அல்லது yes இந்த பேங்க்ல கன்மேன் ஐயா. All right, he's going to be like a security man in a bank, so he has to fit himself with the correct armor. அவர் கரெக்டாக படி அவர் யுத்தத்துடைய அந்த ஆடைகள் அணிந்து கொண்டு யுத்த களத்துக்கு போகிறது போல அவர் அந்த இதுக்கு போய் கொண்டிருக்கிறார். To do his job effectively, he has to have the weapons. அவருக்கு சரியான பணி செய்ய வேண்டும் சொன்னால் அதுக்கு ஏற்ற சரியான ஆபரணங்கள் அவருக்கு தேவை. So he went and got himself a gun, that a specific gun for his work purpose.
அவளுக்கு தனிமையாக அவர் கனல கொடுக்கப்பட்டிருக்கிறது. வேலை நிமித்தமாய் அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை அவளுக்கு கொடுத்திருக்கிறார்கள். Without that weapon, he cannot be a security person. அவர் அந்த சரியான அந்த இது இல்லாமல் அவர் செக்யூரிட்டி வேலை பணி செய்ய முடியாது. Without the weapon, he cannot protect the interest of that company, that bank. ஒரு நிறுவனத்துல அவர் சரியாக பணியாற்ற சொன்னா அவருக்கு சரியான எல்லா ஆயுதம் எல்லாம் அவருக்கு வேண்டும். இல்ல சொன்னா அவர் சரியானபடி அந்த பணியாற்ற அவருக்கு சிரமமா இருக்கும். Brother Natarajan is an army man. நடராஜன் வந்து ஒரு மிலிட்டரிக்காரர். He's a military man. So what is a military man without a proper arm, gun? எந்த ஒரு ஆயுதம் இல்லாம எப்படி ஒரு முழுமையான ஒரு யுத்த வீரனாக அவர் இருக்க முடியும்? So we are God's security, we are God's army. நாம தேவனுடைய சேனைகளாக நாம் இருக்கிறோம். We need the armor of God. தேவனுடைய சர்வாயுதம் நமக்கு மிக முக்கியமானதா இருக்கிறது. Without that we should not go to battle. அது இல்லாம நம்ம எந்த ஒரு யுத்தத்துக்கு நம்ம எளிமையாக போய்விட முடியாது. In Ephesians chapter 6 it talks about all the armor of God. இந்த இடத்துல எல்லா தேவனுடைய சர்வாயுத குறித்து எபேசியர் 6ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். So friends, it's very important for us to take up God's full armor in order to stand against the spiritual enemy, the devil's tactics. அதனாலதான் தேவனுடைய சர்வாயுதத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு பிசாசுக்கு எதிராளியாக நாம் யுத்த களத்தில் நின்று நாம் போராடி ஜெயிக்க வேண்டும். Before he bought the arm, he has to wear the spiritual, the right attire, the right clothing for his job. அது சரியான அதை ஆயத்தரிக்கும் போது சரியான ஆடையில அதை பொறித்து கொண்டு சரியாக இருக்கிறதா சொல்லி தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். So each piece of the armor of God has got a specific purpose. தேவனுடைய சர்வாயுதம் என்பது நம்முடைய ஒவ்வொரு நாளும் விசேஷித்தவைகளாகவே ஏதோ நோக்கத்துக்காகவே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. Every armor of God is designed for protection and also designed for attacking. எல்லா தேவனுடைய சர்வாயுதங்களும் நம்மை பாதுகாப்பிற்காகவும் நம்ம எதிர்த்து நிற்பதற்காகவும் அது சரியான முறையில நமக்கு சரி செய்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. A soldier will not go to battle unprepared. எந்த ஒரு யுத்த வீரனும் ஆயத்தம் இல்லாமல் யுத்த களத்துக்கு அவன் போக முடியாது. A soldier should be fully ready for attack and for defense. எந்த ஒரு பிரச்சனையும் அவன் சந்திக்கிறவனாகவும் எதிர்த்து இருக்கிறாகவும் எப்போது ஆயத்தமாக்கப்பட்டவனாகவும் ஒரு யுத்த வீரன் எப்போது காணப்பட வேண்டும். So God has given us the armor of God in Ephesians chapter 6 so that we can fight a victorious battle. தேவனுடைய சர்வாயுதங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். அதனால இந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நாம் ஈஸியாக ஜெயிக்க முடியும். Towards the end of today's message, I want my pastor friends to when I show one by one the 7 points, I want you to discuss how God has spoken to you. இது கடைசியாக எல்லாரும் பேசி முடிச்சு கொடுப்பது அருமையான ஊழியக்காரர்கள் நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறதான இந்த 7 முக்கியமான குறிப்புகள் ஒவ்வொரு குறிப்பாக உங்களுக்கு இது எப்படி இருக்கிறது எப்படி இருந்தது சொல்லி நீங்கள் விளக்கமாக எங்களோட நீங்கள் சேர்ந்து உரையாடலாம். I will play the slides one by one, so I want the pastors to share what the Holy Spirit has moved your heart to say. ஒவ்வொரு பகுதியாக இன்றைக்கு சொல்லப்பட்டதான காரியங்களை நான் திரையில நான் கொண்டு வருகிறேன். அதை பார்த்து ஒவ்வொருவரும் அது எப்படி உங்களுக்கு உகந்தவையா இருக்குது அதோட விளக்கங்கள் என்ன சொல்லி எங்களோட தயவு செஞ்சு நீங்கள் கடைசியில பேசி உரையாட வேண்டும். Amen. I'm not going to talk a lot on these facts. இதை குறித்து நான் மிகவும் அதிகமாக ஒன்றும் நான் பேச போறது இல்லை. I want all of us to share your wisdom, your experiences, how you use these powers, this strength God has given you. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த வல்லமை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய பலன் எப்படி எல்லாம் நீங்கள் செயல்படுத்துகிறீர்கள் உங்களுக்கு என்னென்ன எப்படி எல்லாம் அது உபயோகமா இருக்கிறதுன்னு சொல்லி
உங்களுடைய சொந்த அனுபவங்களை எங்களோட நீங்கள் பகிர்ந்து கொள்ள முடியும். Some of your experiences are greater than the others. ஒவ்வொருடைய அனுபவங்கள் மற்ற அனுபவங்களை காட்டிலும் மிகவும் சிறந்தவைகளா கண்டிப்பா இருந்து வருகிறது. So we can learn from one another. அதனால நாம் ஒருவருக்கொருவர் நம்ம குறித்து பல காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். Remember, the second point is the armor of God. நீங்க ஒன்று ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது பாயிண்ட் அந்த தேவனுடைய சர்வாயுதம். We have the belt of truth. நமக்கு உண்மை என்ற கச்சை. We have the sword of the spirit. We have the feet of peace. சமாதானத்தின் பாதங்கள். We have the helmet of salvation. ரட்சணியம் என்னும் தலைசீரா. And we have the breastplate of righteousness. நீதி எனும் மார்கவசம். We have the shield of faith. விசுவாசம் என்னும் கேடகம். சுவாசம் என கேடகம். We have all this armor of God. God has given us. இந்த 6 விதமான ஆயுத சர்வாயுதங்களும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். We can talk so much on every single part of this armor. இங்க கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு அந்த பாயிண்ட்லயும் நம்ம அதிகமாகவே நம்மால பேச முடியும். So friends, afterward I want you to share with us, maybe starting from Brother Natarajan, what is an important aspect in this armor of God. இந்த தேவனுடைய சர்வாயுதத்தை குறித்து ஒரு சில காரியங்களை நாம கலந்துரையாடலாம். Now the next one, number 3 is அடுத்த மூன்றாவது குறிப்பு என்ன சொல்லி பார்க்கும்போது prayer. ஜெபம். Prayer is very important in our Christian life. ஜெபம் என்பது நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கிறது. More than telling God many things in prayer, prayer is God inviting us to have relationship with him. நம்ம அநேக காரியங்களை நம்ம ஆண்டவருக்கு சொல்லி நம்ம புரிய வைக்கிறதை காட்டிலும் இந்த ஜெபத்தின் நிமித்தமாக தேவன் நம்ம மத்தியில ஒரு ஐக்கியம் கொள்வதற்கு மிகவும் விரும்புகிறவராக இருக்கிறார். Amen. God is inviting us through prayer to have a relationship with him. இந்த ஜெபத்தின் நிமித்தமாக தேவன் நம்ம இடத்துல ஒரு ஐக்கியத்தை வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஐக்கியத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கு மிகவும் வாஞ்சையுள்ளவராக இருக்கிறார். So every time when we go to God in prayer, it is to have this fellowship with Jesus. ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட ஜெபத்துல நம்ம கடந்து போகும்போது ஆண்டவரோட உறவாடுதலுக்குள்ளாகவே நம்ம கடந்து போகிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Before we tell him a list of things we need or we want to do, first of all we must start sharing with him, thanking him for that wonderful love and fellowship we have with God. நம்ம அநேக விதத்துல நம்ம தேவைகளை சொல்லி இது வேணும் அது வேணும் சொல்லி தேவைகளை சொல்லுவதை காட்டிலும் முதலாவது கர்த்தருடைய வாழ்க்கை என்னென்ன செய்திருக்கிறார் சொல்லி தேவனுடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். Like God came seeking Adam and Eve in the Garden of Eden, every day God wants to come and spend time with us. ஒவ்வொரு நாள் எப்படி அத ஏதேன் தோட்டத்துல ஆதாமும் ஏவாளோட கர்த்தர் உறவாடி ஆண்டவர் மகிழ்ந்தாரோ அதே மாதிரி கூட இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மோடு வந்து ஆண்டவர் பழகுவதற்கும் நம்மோடு இடைப்படுவதற்கும் கர்த்தர் விரும்புகிறவராக இந்த நாளிலும் அவர் இருந்து வருகிறார். Amen. God reminds us constantly in his word of the importance of prayer. ஆண்டவர் சொல்கிற ஒரு காரியம் சொன்னா இந்த ஜெபத்துடைய வல்லமை ஜெபத்துடைய முக்கியத்துவத்தை ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறவராக எதிர்பார்க்கிறவராக இருந்தவர். God reminds us in his word the power that is found in godly prayer. ஒவ்வொரு நாளும் அந்த ஜெபமானது ஆண்டுடைய அந்த ஜெபத்து நிமித்தமாய் ஆண்டுடைய வல்லமையை நாம் ஒவ்வொரு நாளும் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். Again, I want to remind you நான் மீண்டும் உங்களுக்கு சொல்லக்கூடிய எச்சரிக்கிறது என்ன காரியம் என்றால் that we do not know what we ought to pray. நாம் என்ன எப்படி ஜெபம் பண்ண வேண்டும் எதற்காக ஜெபம் பண்ணணும்னு சொல்லி சில வேளையில நம்ம தெரியாமல் இருந்து விடுகிறோம். But the Holy Spirit helps us to pray the prayer of the Lord Jesus Christ. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆண்டவரோடு எப்படி ஜெபிக்க சொல்லி ஆண்டவரோடு நம்ம செய்து எப்படி நாம இடைப்பட சொல்லி நமக்கு எல்லாவற்றிலும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். The Bible tells us very clearly
that the Holy Spirit is interceding for us with groans, with words, groans, with a lot of cry, so that we will be effective in prayer. நம்ம ஒவ்வொரு நாளும் ஆவியானவர்கள் நடத்தப்படுவதற்கு பலப்படுத்துவதற்கு நமக்காக பரிசுத்த ஆவியானவர் பரிந்து பேசுகிறவராக ஆண்டவரோடு இருந்து வருகிறார். So prayer is not a very one specific way of doing things. Prayer is every time when we talk to God, that is prayer. ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபப்பதில் நம்ம ஐக்கியப்படுவதில்லை. ஆண்டவரோடு சேர்ந்து நாம் உறவாடுவதற்கும் ஆண்டவரோடு இணைக்கப்படுவதற்கும் இந்த ஜெபமானது நமக்கு மிக முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. Sometimes when I ask people, how many times do you pray? நான் ஒரு சிலரை நான் கேட்பதுண்டு, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நீ எவ்வளவு நேரம் ஒவ்வொரு நாள் நீங்க ஜெபிக்கிறீர்கள் என்று சொல்லி. How many times do you எத்தனை pray? முறை நீங்கள் ஜெபிக்கிறீர்கள்? They will say, oh pastor, we will pray 5 times a day. ஒவ்வொருவர் சொல்றாங்க ஒரு நாளைக்கு 5 முறை நாங்கள் ஜெபிக்கின்றோம். Sometimes people will say, I will pray in the morning, I will pray in the afternoon, and I will pray at night 3 times a day. ஒரு சில எப்படி சொல்றாங்க, நான் காலையில ஜெபிக்கிறேன், மத்தியானம் ஜெபிக்கிறேன், நைட்டு நான் ஜெபிச்சு 3 முறை ஜெபிக்க சொல்லி ஒரு சில நண்பர்கள் என்னோட பேச சொல்லுகிறார்கள். That's good. Those are very specific time we separate it to go to God. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷம் நாம் பகிர்ந்து கொண்டு ஒவ்வொரு முறையும் தேவனோட ஜெபம் பண்ணுவது நல்ல விஷயம்தான், அது வரவேற்கக்கூடிய விஷயம்தான். But prayer is actually every moment we connect and we talk and we share with God. அதனால இந்த பிரேயர் என்பது ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டோடு சேர்ந்து நம்ம பயணிப்பது, ஆண்டோடு சேர்ந்து நம்ம ஜெபிப்பது. So I pray every day, every moment. நான் எல்லா நேரங்களிலும் நான் ஆண்டோடு நான் ஜெபிக்கிறவனாக இருக்கிறேன். So remember friends, Ephesians chapter 6 verse 18. Ephesians 6:18 says, and pray in the Spirit on all occasions, with all kinds of prayer and requests. With this in mind, be alert and always keep on praying for all the saints. எபேசியர் 6:12 சொல்கிறது, எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினால ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மனதுறுதியோடும் சகல பரிசுத்தவர்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். Friends, whether you are in the season of fighting a spiritual battle, நீங்கள் அந்த ஆவிக்குரிய யுத்தத்தை நீங்கள் ஒருவேளை சந்தித்திருக்க கூடும், சந்தேகத்தில் இருப்பீர்கள். or you are in a season of rest, இல்ல நீங்கள் வெறுமனையாகவே ஒரு அதாவது ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கலாம். ஓய்வு எடுத்துக் கொண்டிருக்கலாம். Prayer is every moment, every season, prayer must be part of our life. அதனால எல்லா விதமான தருணங்களிலும் ஆண்டவரோடு நம்ம சேர்ந்து ஜெபம் பண்ணுவது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விசேஷமா இருக்கிறது. Prayer is one of our biggest weapon. ஜெபம் என்பது நம்ம வாழ்க்கையில மிகவும் பெரிய ஒரு ஆயுதம். In James chapter 5 verse 16 says, the prayer of a righteous man can accomplish much. யாக்கோபு 5 பேசுகிறது, நீதிமான் செய்ய வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறதுன்னு சொல்லி. Amen. A righteous person, a person who has been cleansed by the blood of Jesus, is very powerful. நீதிமான் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. So friend, God wants us to go before him and pray all the time. அதனால ஆண்டவர் எப்பொழுதும் உண்மையாக நம்ம ஆண்டவர் சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறார். Number 4 is the word of God. 4வது கடவுளின் வார்த்தை. In 1 Corinthians chapter 1 verse 18, 1 Corinthians 1:18 says, for the word of the cross is folly to those who are perishing, but to us who are being saved, it is the power of God. 1 கொரிந்தியர் 1:18 சொல்கிறது, சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமா இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கிறது. The word of God is the sword of the spirit. ஆண்டவருடைய வசனம் இந்த பட்டயத்து கருக்கை போல இருக்கிறது. In Matthew chapter 4, God did not fight Satan with some kind of a weapon
but again with the word of God. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த 40 நாட்கள் வனாந்திரத்தில் இருக்கும்போது எந்த விதமான காரியத்தை கூட பிசாசு எதிர்ப்பதற்கு கர்த்தர் பயன்படுத்தவில்லை. இந்த So God, வார்த்தை தான் பிசாசுக்கு எதிராக நின்று அதில் வெற்றி பெறுகிறார். amen. God arms us with the sword of the Spirit, the word of God. ஆவியின் பட்டயத்தை வைத்துத்தான் அவர் எல்லாவற்றிலிருந்து பிசாசை ஜெயிக்கிறவராக ஆண்டவர் இருந்து வருகிறார். So we need to have the word of God in our mind and in our hearts when we pray. நம்ம ஜெபம் பண்ணும் போதெல்லாம் அவருடைய வசனத்தை நம்ம சிந்தனையிலும் நம்முடைய எண்ணத்திலும் நம் இருதயத்திலும் வைத்து ஆண்டவரோடு நம்ம ஜெபிக்க வேண்டும். Praying God's word back to him is a powerful weapon. ஜெபம் என்பது ஆண்டவரிடத்தில் நம்ம திரும்பி அவரோடு சேர்ந்து உறவாடுது. அதனால்தான் இந்த ஜெபம் வந்து ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. So praying is actually praying God's word back to him. We confess faith by remembering the word and the promises of God. ஆண்டவர் சொன்ன அந்த எல்லா விதமான சகல விதமான வசனங்களும் ஜீவனுள்ள வார்த்தையை நம்பி ஆண்டவரிடத்தில் நம்ம மீண்டுமா அந்த புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்கின்றோம். If you want to enter into the enemy's territory and defeat the devil, we need the word of God as our weapon. பிசாசுடைய யுத்த களத்துக்கு நீங்கள் போய் அவரை ஜெயித்தாக வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு தேவையானது கர்த்தருடைய வார்த்தை. If you want to build your faith and your trust in God, word of God is our strength. நீங்கள் ஆண்டவரோடு கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருடைய வசனம் ரொம்பவும் முக்கியமானதா இருக்கிறது ஆண்டவர் சேர்ந்து வளர்வதற்கு. Hebrews chapter 4 verse 12 says, chapter 4 verse 12 says, for the word of God is living and active, sharper than any two-edged sword, piercing to the division of the soul and of the spirit, of joints and of marrow, and discerning the thoughts and intentions of our heart. எபிரேயர் 4:12 இப்படி சொல்கிறது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தையும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியும் அணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதையும் இருக்கிறது. You see, the word of God first of all will help us to discern, understand our intentions and our heart. நம்முடைய இருதயத்தில் இருக்கிற எப்பேற்பட்ட எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லி இந்த வார்த்தைகளின் மூலமா நம்ம ஈஸியாக நாம் புரிந்து கொள்வதற்கு முக்கியமாக ஒன்றாக இருக்கிறது. It is the word of God and the power of the Holy Spirit and the presence of God that will help us to have an accurate, clear thoughts and understanding. நம் எந்த ஒரு பட்டத்தையும் கருக்களையும் ஆத்மாக்கையும் ஆவியும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க சகலவற்றையும் அறிந்து கொள்வதற்கு இந்த வார்த்தை நமக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது. Because we know from 2 Timothy 3:16 that all scripture is breathed out by God. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தெரிந்தவனாகவும் எந்த நற்கிரியை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக. So friends, the spirit, the scripture, the Bible is inspired by God, and that is the power of God. இந்த வசனமானது தேவனால கொடுக்கப்பட்டிருக்கிறதான வசனம், அது தேவனுடைய வல்லமையை குறித்து ஆளுகிற வசனமாக இருக்கிறது. And it is the wisdom of God. அது தேவனுடைய ஞானத்தை அப்படியே பிரதிபமாய் வெளிப்படுத்தக்கூடியதுதான் அந்த கர்த்தருடைய வார்த்தைகள். So even as we sing song of praises back to God, we must sing the word of God. நம்ம எந்த ஒரு பாடல் மூலமாக ஆண்டவரை நம்ம பாடி புகழ வேண்டும் சொன்னாக்க அவருடைய வசனத்தின் மையமாக வச்சு அந்த வார்த்தையில வச்சு ஆண்டவர் இடத்துல நாம ஆண்டு நாமத்தை மையப்படுத்தக்கூடும். That is why I like Father Bergman's songs. அதனால்தான் நான் ஃபாதர் பெர்க்மன் பாடல் எப்போதும் நான் விரும்பி கேட்பது உண்டு. Because Father Bergman's songs are rooted in the scripture. பெர்க்மன்ஸ் பாடல் எப்பொழுதுமே இந்த கர்த்தருடைய வசனத்தினால அது அதாவது ஊற்றப்பட்டிருக்கும், வேரூட்டப்பட்டிருக்கும். Amen. Many songs today are very romantically expressing God. இன்றைக்கு வருகிற பாடல் அப்படி இல்லை, ஏதோ
வேறு விதத்துல அந்த பாடல் வழியெல்லாம் இருக்குது வருகிறது புதிய பாடல்களில். There is a lot of cinema influence even in writing worship songs. இன்னைக்கு நல்ல ஆராதனை பாடல் கூட இன்னைக்கு சினிமாவை தழுவிய அப்படிப்பட்ட ஒரு இணைப்போடு இணைந்து தான் நிறைய பாடல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. But worship songs must be rooted in the scripture. பரிசுத்த அந்த ஆராதனை பாடல் என்பது எப்போதும் வேதத்தின் அடிப்படையில வேத வாசலோடு இணைக்கப்பட்டு வேத வசனங்களோடு அது இணைந்து செயல்படப்பட வேண்டும், அது வெளிவரப்பட வேண்டும். The devil is not scared of our wonderful way of expressing God. நம்ம எப்படி ஆராதிக்க எப்படி பாடலை பாடி உற்சாகமா பாடுறோம், அதெல்லாம் பிசாசுக்கு எந்த விதமான நடுக்கத்தை பயத்தை அது கொடுக்க போறது இல்லை. But the devil is scared when we sing the scripture of the Lord. எப்பொழுது பிசாசு நடுங்குவான்னு சொல்லி பார்க்கும்போது அந்த வசனத்தை மையமா வைத்து நாம் பாடலை பாடும்போது தான் பிசாசு இந்த வசனங்களுக்கு அவன் பயந்து ஒழுகிறவனாக இருக்கிறான். So remember, friend, God's word is our weapon against the enemy. கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய எதிராளியை வீழ்த்துவதற்கு உரிய ஒரு வல்லமையை இந்த கர்த்தருடைய வசனம் நமக்கு இருந்து வருது பிரியமானவர்களே. Number 5 is the power of praise. ஐந்தாவது துதியின் ஒரு வல்லமை. Because in Psalms chapter 22 verse 3 says, God inhabits the praises of his people. Okay. Psalm சங்கீதம் 22:3. Psalm 22 3 pastor. 3. இஸ்ரவேலி துதிக்குழுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். Amen. மறுபடியும் வாசிங்க pastor. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். Amen. See, God inhabits the praises of his people. ஆண்டவர் எப்போதும் அவருடைய துதிகள் ஜனங்களுடைய துதிகள் மத்தியில் தான் கர்த்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். Friends, we must understand when we praise God, we are inviting God's presence. நம்ம எப்போது நம்ம துதிக்கின்றோமோ அப்போதெல்லாம் ஆவியானவரை நமக்குள்ள வரவேற்கிறோம், நமக்குள்ள அழைக்கிறோம். When we praise God, we are inviting God's presence. நம்ம எப்போதெல்லாம் நம்ம துதிச்சு நம்ம ஜெபிக்கிறோமோ அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள நம்ம வரவேற்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். இல்ல, ஆண்டவருடைய பிரசன்னத்தை நாம் வரவேற்கிறோம். Yes, ஆண்டவருடைய பிரசன்னத்தை எப்போது நமக்குள்ள வரவேற்கிறவர்களாக நம்ம இருக்கிறோம். Amen. So God dwells close to us when we praise him. நாம் எப்போதெல்லாம் நம்ம ஆண்டவரை துதிக்கிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நம்மோடு சஞ்சரிக்கிறார், நம்மோடு இடைப்படுகிறார். God is close to us. ஆண்டவர் மிகவும் நமக்கு சமீபமாய் வருகிறார். This story is very clear in 2 Chronicles chapter 20 verse 22. 2 Chronicles 2 நாளாகமம் pastor. சரிங்கய்யா. 20-22. As they began to sing and praise, the Lord. one second ஐயா. 2 நாளாகமம் 20-22 ஐயா pastor. 22. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் கர்த்தர் எழுப்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். You see, friend, when they were praising God, God was present in their midst. அவங்க பாடலை பாடி துதித்து ஆராதிக்கும் போது தேவ பிரசன்னம் அவர் மத்தியில இறங்கி வந்தது என்று சொல்லி 2 நாகமம் 20-22 வசனத்துல வாசிக்கிறோம். Evil will not stick around if we are praising God. நீங்கள் எப்போது துதிச்சு நீங்க தேவனை ஆராதிக்கும் போது பிசாசுடைய எந்த செய்கைகளும் உங்களை சுற்றி இருக்கவே இருக்காது. Amen. Because God will be there in our midst. ஏன் சொன்னா ஆண்டவர் தான் நம்ம மத்தியில ஆண்டவர் இருந்து வருகிறார். He is not scared about you. He is scared because God's presence is there. உங்களை பார்த்து அவர் நடுங்கவோ பயப்பட வருவதில்லை. ஆனா உங்களுக்குள் இருக்கிற தேவ பிரசன்னத்தை பார்த்துதான் அவர் நடுங்கி பயப்படுகிறவரா இருக்கிறார். So in our spiritual warfare, praise is a powerful weapon. ஆவிக்குரிய வாழ்க்கையில யுத்தத்துல நமக்கு இந்த துதி என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. Because when we praise and worship God, God dwells in our midst. நம்ம எப்போது துதித்து தேவனை ஆராதிக்கிறோமோ அவருடைய பிரசன்னத்தால் நம்மத்துல இடைப்படுகிறவராக. You invite God's presence when you praise God.
எப்போ துதிக்கிறீங்களோ அப்போதெல்லாம் தேவ பிரசன்னத்தை நீங்கள் வரவேற்கிறீர்கள், தேவ பிரசன்னத்தால் நிரம்புகிறீர்கள். Amen. You see, friends, God loves to dwell in the praises of his people. எனக்கான தேவப்படையில துதியின் சத்தத்தோடு இருக்கிறதால் ஜாழ்மத்தில் எப்பொழுதும் தேவன் இடைப்படுகிறவராக, சர்ஜரிக்கு எப்போது ஆண்டவர் இருக்கிறவராக இருக்கிறார். Number 6, obedience to Christ. ஆறாவது, கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிது. Obedience to Christ itself is a powerful weapon. கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிது என்பதே மிகவும் பலனுள்ள ஒரு ஆயுதம். James chapter 4 verse 7. James 4:7 says, submit yourselves then to God, resist the devil, and the devil will flee from you. யாக்கோப்பு 4:7 ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்திருங்கள், அப்போது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். Amen. When will the devil flee from us? எப்போது பிசாசு நம்மை விட்டு விலகி ஓடுவான்? First we must submit to God. We must obey God. முதலாவது நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். And then we resist the devil. அப்பொழுதுதான் பிசாசை நம்ம எதிர்த்திருக்க முடியும், பிசாசனை எதிர்த்து போராட முடியும். If there is no true submission, true obedience to God, you cannot chase the devil. நீங்கள் ஆண்டவருக்குள்ளாக நீங்க கீழ்ப்படியாமல் போய்னு சொன்னால் எந்த விதத்தில் பிசாசனை எதிர்த்திருக்க முடியாது, அவனிடத்துல ஜெயத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. Friends, obedience to Christ is a powerful weapon. எனக்கான தேவப்படைகளை கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிது என்பது மிகவும் பலனுள்ள ஒரு ஆயுதம். Because if you see our natural flesh, our natural self, we always want to do what is interesting and important to us. நம்முடைய சரீரபூர்வமாக சில காரியங்களை நம்ம என்ன யோசிக்கிறோம்னாக்கா, நம்ம எதெல்லாம் விருப்பமா இருக்கிறதோ அது நம்ம ஈஸியா நம்ம செய்து விடுகிறோம். Our own flesh, our own desire and sinful nature will fight against everything that God has done for us. ஆண்டவர் செய்திருக்கிற அந்த மகத்தான காரியங்களை இப்ப எப்போதும் மாம்சீகமான நம்ம சரீரங்கள் அதுக்கு எதிராகவே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறது. So when we surrender our will to God and obey God, the flesh part is weakened and the spirit, Holy Spirit is strengthened in us. எப்பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் இப்படி நம்ம பாடி ஆடி துதிச்சு தேவனோடு இருக்கிறோமோ அப்போது மாம்சமான இச்சைகள் எல்லாம் விட்டு விலகி தேவனுடைய வல்லமை நமக்குள்ள பெருகிறதா இருக்கும். தேவனுடைய வல்லமை நம்மளை பெருகிறதுனால நாம் தேவனுக்கு பிரியமாக நாம் காணப்படுகிறோம். Obedience to Christ is also an very important example that shows us that we are willing to die to self and be alive in God. நம்ம இந்த கீழ்ப்படிதல், கிறிஸ்து கீழ்ப்படிதல் என்பது நாம் பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைக்கிற ஒரு அனுபவத்துக்கு நேராக கர்த்தருக்கென்று நாம் எழும்புவதற்கு அது முக்கியமான ஒன்றாக இருந்து வருகிறது. So my dear pastors and friends, when we obey Christ, the devil is frightened, is scared. நீங்கள் எப்பொழுதெல்லாம் நீங்கள் கர்த்தர் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து செயல்படுகிறீர்களோ அப்போதெல்லாம் பிசாசு உங்களை கண்டு பயந்து விலகி ஓடுவான். You don't have to fight this battle against the devil but by just obeying God, the devil is scared of you. நீங்கள் பிசாசோடு எப்பொழுதும் எதிர்த்து நீங்க யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க கர்த்தருடைய வசனத்துக்கு எப்போதெல்லாம் நீங்க கீழ்ப்படுகிறீர்களோ அப்போது பிசாசோடு நீங்கள் ஜெயித்துக் கொள்கிறீர்கள். அவன் பயந்து ஓடுகிறவனாக நீங்க ஜெயிக்கிறவர்களாக இருக்கிறீர்கள். Number 7 is the blood of Jesus Christ. ஏழாவது முக்கியமான பாயிண்ட் சொல்லும் போது கிறிஸ்துவின் ரத்தம். Now friend, hold on. Friends, the blood of Jesus is very important for us. எனக்கான தேவப்பிள்ளைகளை கிறிஸ்துவின் ரத்தம் என்பது மிகவும் மிகவும் நமக்கு முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. First thing, the blood of Jesus tells us that Christ has overcome. முதலாவது ஆண்டு ரத்தம் நமக்கு சொல்லுகிற காரியம் சொன்னாக்கா எல்லா விதமான காரியங்களை கூட கர்த்தர் ஜெயித்தார். Because Christ has overcome, we are overcomers in Christ Jesus. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் ஜெயம் பெற்றதுனால நாம அவரை பின்பற்ற நாம கூட இயேசு நாமத்தின் நிமித்தமா நம்ம எல்லாவற்றையும் நாமும் ஜெயம் பெற்றுக் கொள்வர்களாக நாம் இருக்கின்றோம். Now the blood of Jesus reminds us many things.
அந்த இயேசுவின் ரத்தம் அநேக காரியங்களை கூட நமக்கு எச்சரித்து அநேக காரியம் முதல்ல பேசுகிறதா இருக்கிறது. Next one is our lives are hidden in Christ. ஈவன் எச்சரிக்கைனாக்கா நம்ம ஆண்டரோடு தான் நம்ம இருந்திருக்கிறோம், கர்த்தரோடு தான் ஐக்கியப்பட்டிருக்கிறோம் சொல்லி அந்த ரத்தம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. We are hidden in Jesus Christ. The blood of Jesus is covering us. ஆண்டவர் ரத்தம் நம்மை பாதுகாத்து எல்லா விதத்திலும் நம்மை பராமரித்து வருகிறது என்பது என்னுடைய விளக்கம். We are covered by the blood of Jesus. நம்ம ஆண்டு ரத்தத்தினால பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம், மூடப்பட்டிருக்கிறோம். The blood of Jesus was shed for you and me. பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உனக்காக எனக்காக சிந்தப்பட்டிருக்கிறது. Now, the blood of Jesus was shed, and it's a sacrificial offering God gave himself so that human beings will be free from our bondage. அதனால ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சிந்தப்பட்டதுனால இன்னைக்கு நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து மற்ற எல்லாவற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், விடுதலையோடு நாம் இருக்கிறோம். Now, the blood of Jesus was specifically shed for mankind, for humanity. இன்றைக்கு விசேஷமாக மனுகுலத்துக்காக, மனுஷருக்காக கர்த்தர் இயேசு ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. Now I want to ask you a question. நான் உங்களிடத்துல ஒரு கேள்வி நான் கேட்க விரும்புகிறேன். When we know that the blood of Jesus was shed for humanity, can we sprinkle the blood of Jesus on a new bought car and say, Lord, cover my car, cover my motorbike with your precious blood? மனுகுலத்துக்காக நமக்காக இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிற நிலையில அவருடைய ரத்தத்தை நம்ம ஒரு வாகனத்துக்கோ மற்ற எதுக்கு மேல நம்ம தெளிக்க முடியுமா? Was God's blood shed for a non-living thing? அதாவது ஜீவன் இல்லாத வஸ்துகளுக்காக இயேசு ரத்தம் சிந்தப்பட்டதா? We are very commonly, especially our Indian culture, our Tamil Indian people, Asian people, we sprinkle the blood of Jesus on the car, on the other things, in our house. We sprinkle the blood of Jesus here and there. நாம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிருகத்தின் மேலும் மற்றும் இங்க அங்க எல்லாவற்றையும் மேல தொலைக்கப்பட்டிருக்கு சொல்லி நம்ம எல்லாவற்றையும் நம்புகிறோம். Now I want to ask you this question. Can we sprinkle the blood of Jesus on non-living things? நாம உன்றைக்கு கேள்வி என்னன்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் ஜீவன் இல்லாத ஒரு காரியத்தின் மேல நம்ம தெளிக்க முடியுமா? Bible says the blood of Jesus was shed for you and me. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தப்பட்டது உனக்காகவும் எனக்காக மாத்திரமே. Jesus bought you and me with his blood. ஆண்டவரோட பரிசுத்த ரத்தத்தின் நிமித்தமாக உன்னை என்னையும் விலைக்கிரயமாக கர்த்தர் வாங்கியிருக்கிறார். Revelation 12:11 says, we overcome him, we overcome the enemy by the blood of the Lamb. நாம இயேசு கிறிஸ்து ரத்தத்தை எல்லாவற்றிலும் சேர்ந்து கொள்கிறோம், ஜெயித்துக்கொள்ள சொல்லி வெளிப்படுத்தும் விசேஷம் 22:14 வாசிக்கின்றோம். So friends, I want us to discuss afterward. Can we sprinkle the blood of Jesus on things? But when the blood of Jesus is for human being. நான் உங்களோட பேச ஒரே ஒரு காரியம் என்னக்கா, இயேசு கிறிஸ்து ரத்தம் மனுகுலத்துக்காக சிந்தப்படுகிற நிலையில மற்ற வஸ்துக்கள் மேல பொருட்கள் மேல தெளிப்பது நியாயமா ஒன்றா இருக்குமான்னு சொல்லி உங்களோட கேட்டுக்கொள்கிறேன். This is just for discussion. இது சும்மா நமக்கு மத்தியில உரையாடுவதற்காக, மற்றபடி ஒன்றே. It's important so that we will be clear that we do the right thing. இது மிக முக்கியமான ஒன்றாக இருந்தாலும் நம்ம சரியானபடி இதை நாம் கையாள வேண்டும், இது செய்ய முடியும். அதனால்தான் உங்கள் மத்தியில நான் பேசுறேன். All right, friends. So now we have got another until 10 o'clock, another 22-23 minutes. நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-22 நிமிஷம் இருக்குது இது முடிப்பதற்கு. Now I want to start our discussion by the first one, the presence of the Holy Spirit. நான் உன்னோடு பேசுகிற முதலாவது பரிசுத்த ஆவியின், the presence of the Holy Spirit. பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னம், பரிசுத்த ஆவியானுடைய பிரசன்னத்தை குறித்து நாம் பேச போகிறோம். Amen. Now friends, anyone wants to say anything about the spirit of the presence of the Holy Spirit? பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை குறித்து யாராவது எங்களோட நீங்கள் பேசுறீங்களோ நீங்கள் எங்களோட பேசலாம். ஒரே இடம். It's time for you to talk now.
இந்த நேரம் உங்களுக்கு நேரம்